அவளோட ஒரு ஓட்டால நான் தோத்தேன் பாரு. அதான் என்னோட உண்மையான தோல்வி. சரி சரி விடுக்கா, உனக்கு எதுக்கு இந்த பிரசிடென்ட் போஸ்டிங் எல்லாம்? நீ எதுக்கு அனாவசியமா வேதனைப்படுற? ஷாம், இந்த வேதனை பதவிக்காக இல்ல. பதவி பறி போனது யாரால தான். ஏன் அடி தாங்க முடியாம ஓடி போனவ இன்னைக்கு அவளோட ஒரு ஓட்டால என்ன அடிச்சிட்டா ரம்யா. வழியில மறைச்சு திமிரா பேசிட்டா வேற. நான் அவரோட போட்டி போட்டு தூத்து போயிட்டேன். ஆனா யாரால தூத்து போயிட்டேன் தான் என்னால தாங்கிக்கவே முடியல. யார்கிட்ட நான் தோத்து போக கூடாது வாழ்க்கையில நினைச்சேனோ அவங்க கிட்ட நான் தோத்து போயிட்டேன். ஷாம், தோத்து போயிட்டேன். இங்க பார்த்து நேரா நின்னு பேச பயப்படுறாவ இன்னைக்கு ரோட்ல பார்த்து வழி மறைச்சு நிறுத்தி கண்ணா பின்னான்னு பேசினா, நக்கல் பண்ணா. அக்கா, உன தோக்கடிக்க அந்த ஆண்டவனால கூட முடியாது. அந்த சாந்தி என்ன பண்ணிட போறா? விடுக்கா, உன் தகுதிக்கு நீ அவளை பத்தி எல்லாம் போய் பேசிக்கிட்டு. ஏய், இதெல்லாம் உன் மாமனார் அல்லடி. நான் கேட்டேனா? சும்மா இருந்த என்கிட்ட வந்து ஜெயிக்க வைக்கிறேன், சேம்பர் என் கையில, பதவி என் பையில, அப்படி இப்படின்னு பேசி என்ன தலை குறிய வச்சுட்டாரு. நான் கேட்டேன் ரம்யா, நான் கேட்டேன் அந்த மனுஷனை. அவரா வர வேண்டியது, ஒரு முடிவெடுக்க வேண்டியது, என்ன அவமானப்படுத்த வேண்டியது. அக்கா பிளீஸ், ரெண்டு பேரும் என்ன தலையா விடுறீங்களா? கோ. குட் மார்னிங் சார். அடடே, தினேஷ், அர்ஜுன், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், நாங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் சார் வந்தோம். முதல்ல என்னோட வாழ்த்துக்களை மிஸ்டர் மதனுக்கு சொல்லுங்க. அவர் சேம்பர் பிரசிடென்ட் ஆயிட்டாராமே. ஆமா சார், அன்னைக்கு என்ன காப்பாத்தின மாதிரி எங்க மதன் மாமாவை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் சேம்பர் பிரசிடென்டா இருக்காரு. அவருடைய வெற்றிக்கு நீங்க தான் சார் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் பெரிய விஷயமா? ஆர்கோட புகழ் தான் மதனை பிரசிடென்ட் ஆக்கியிருக்கு. சார், இருந்தாலும் மதன் அப்பா ஊர்ல இல்லாத நேரத்துல அவர் அப்பா மாதிரி எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சார், அபிராமிய மதன் மாமா இப்ப எலெக்ஷன்ல தோக்கடிச்ச மாதிரி வாழ்க்கையிலையும் அவளை தோக்கடிக்கணும். அதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? சார், மதன் மாமா அபிராமியோட டைவர்ஸ் கேஸ், அந்த அபிராமி போட்ட டிராமாவெல்லாம் இழுத்துட்டே இருக்கு. முதல்ல அந்த டைவர்ஸ் கேஸை முடிச்சு அபிராமியை தலை முழுகணும். அதுதான் மதன் மாமாக்கு பெரிய வெற்றி. அவ்வளவுதானே, நீங்க கவலையே படாதீங்க. அபிராமியோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அபிராமி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறத முதல்ல முடிக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம் சார். வரோம் சார். அக்கா, அக்கா. என்னடா? என்னது கையில லெட்டர்? நாளைக்கு உன் டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வருது, அதுக்கு இன்டிமேஷன் தான் இந்த லெட்டர். வேணாம், நீயே வச்சுக்க. அது வேற என் கையால் தொடணுமா? புது வெற்றி கொடுத்த திமிரு பிரசிடென்ட் அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த லாயர் பிரகாஷ் கூட இப்ப அந்த ஆள் பக்கம். யார் யாரோட வேணா இருந்துட்டு போட்டோம், நீ எதுக்கு அவளை கவலைப்படுற? ஷாம், நான் அவரோட வாழ முடியலன்னு கவலைப்படல. அந்த மனுஷனை கையும் களவும் பிடிச்சு நிரந்தரமா உள்ள தள்ள முடியலன்னு கவலை தான் எனக்கு. அதான் நீ அந்த ஹாஸ்பிட்டல் போய் எவிடன்ஸ் எல்லாம் திரட்டினிய. அது போதாது, நம்ம லாயர் சொல்லிட்டாரே. சரி, அதை விடு. இப்போ நீ அவர் கூட சேர்ந்து வாழ போறேன்னா நம்ம கஷ்டப்படுறதுலயே பாடுபடுறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீ தான் அப்படி முடிவு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாத பாண்ட்? தலைமொழிகிற வேண்டியதானே. நீ தலைமொழிகிட்டேன்னா அவங்கள முழு மூச்சோட எதிர்க்கலாம். ஆமா, அதுதான் நான் பண்ண போறேன். அந்த மதனையும் ரோஹிணியும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அதுக்காகவே நான் அவரை டைவர்ஸ் பண்ண போறேன். ஞாபகம் இருக்கா? நாளைக்கு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. தெரியுமே. நாளைக்கும் அந்த அபிராமி புதுசா ஏதாவது டிராமா போடாம இருக்கணும். சாந்தி, அவ என்ன டிராமா போட்டாலும் சரி, நாளைக்கு அவளுக்கு சட்டப்படி விவாகரத்து கொடுக்கறது தான். எவ்வளவு பணம் வேணாலும் செலவாகட்டும், அவ போகணும். நாளைக்கு அப்பா திரும்பி வரும்போது அவளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு தைரியமா சந்தோஷமா சொல்லணும். நடக்கட்டும். அபிராமி மாதிரி கெட்டதெல்லாம் போனாதான்
சில நல்ல விஷயங்கள்ல தானாவே நடக்கும். சாந்தி, நானு, நாராயணன், அர்ஜுன், தினேஷ் எல்லாரும் பல இடங்கள்ல அப்பாவை தேடிட்டோம். சேம்பர் மூலமாவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மூலமாவும் பிரஷர் பண்ணிருக்கோம். பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். பத்திரிகையை தாண்டி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமே. என்ன ரோகிணி, டிவில விளம்பரம் கொடுக்கலாமா? அது தப்பா என்னன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும். தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுல காணாம போன பெரியவரை கண்டுபிடிக்கிற வழியில அதுவும் ஒண்ணு. பத்திரிகையை விட டிவி அதிகமான பேர் பாக்குறாங்க. ஆனா பலவிதமான விமர்சனங்கள் வரும். இது விஷயமா எதுக்கும் லாயர் பிரகாஷை கன்சல்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே சாந்தி, நல்ல யோசனை தான். அப்படியே பண்ணிடலாம். சரி சாந்தி, நாங்க கிளம்புறோம். ஓகே, வரே சாந்தி. மதன், 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 மதன். வணக்கம் சார். அபிராமி, 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 அபிராமி. நீங்க தானே மிஸ்டர் மதன், சன் ஆஃப் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்? ஆமா சார். 6 மாசத்துக்கு முன்னால நீங்களோ உங்க மனைவி அபிராமியோ மியூச்சுவல் கன்சர்ன் கொடுத்து பெரியதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். இப்ப, அதாவது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்ல சார்.
இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் நான் அவ கூட சேர தயாரா இல்ல. அது இந்த கோர்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த 6 மாச பிரிவுல உங்க மனசுல எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல சார். அப்படின்னா விவாகரத்து கேட்டதை மறுபடியும் உறுதி செய்றீங்க இல்லையா? ஆமா சார், நான் முழு மனசோட இதுக்கு சம்மதிக்கிறேன். போன தடவை காலை ஒடிச்சு கேஸை எடுத்த மாதிரி இந்த தடவையும் எதிர்கட்சிக்காரங்க செய்யாம இருக்கணும். உங்க அபிப்பிராயம்? என் கணவராகிய மதனை விவாகரத்து செய்ய நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். கணவன் மனைவி இருவரும் மனப்பூர்வமாக சம்மதித்து விலகிக் கொள்ள விருப்பம் தெரிவித்து விட்டதால் திரு மதன், திருமதி அபிராமி ஆகிய இருவருக்கும் இன்று முதல் இந்த நீதிமன்றம் விவாகரத்தை உறுதி செய்கிறது. அபிராமி, சாந்தி, அபிராமி அக்காங்கிறது போய் வெறும் அபிராமி ஆயிடுச்சா? நான் அவங்கள அக்காவா தான் நினைச்சேன். அவங்கதான் இந்த தங்கச்சியா நினைக்கல. ஏய், உறவெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன விஷயம் சொல்லு. பாத்தியா, இந்த விவாகரத்து, ஏன் விவாகரத்து, உன் நடவடிக்கை, இது எல்லாத்தையும் மறந்துரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட மனுஷியா மாறுறதுக்கு முயற்சி பண்ணு. அது உனக்கு நல்லது. அதனால மாறு. தனியா உட்கார்ந்து உன் மனசாட்சியோட பேசிப்பாரு. நீ மாறினாலும் நாங்க யாரும் உன் கூட வந்து சேர போறதில்ல. மாற பாரு. இல்ல நீ உருவாக்கின சூழல்ல நீயே சிக்கிக்குவ. என்னக்கா, எனக்கே பயமா இருக்குக்கா. இப்ப என்ன, நீ வேண்டாங்கிற மனுஷனை சட்டமே ஒதுக்கிருச்சு, அவ்வளவுதானே? அதுக்கே எவ்வளவு கோவப்படுற? எப்படிடா, எப்படினாலும் இதெல்லாம் ஈஸி எடுத்துக்க முடியும்? அந்த ஆள் என் கைப்பிடிக்குள்ள இருந்த வரைக்கும் என் இஷ்டத்துக்கு அவர் ஆட்டி வைக்க முடிஞ்சது. ஆனா ஆனா இப்போ வாழ வேண்டியவங்க கூட உறவு இருந்தா நீ கவலைப்படலாம். கோர்ட்டே டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீ நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலா நம்ம ஸ்வீட்ஸ் கொடுத்து இத கொண்டாடணும். சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா வருத்தமாவும் இருக்கு. நான் அவரோட வாழ போறதில்ல, அது வேணாம். ஆனா அந்த மனுஷன் அந்த ரோஹிணியோட சந்தோஷமா வாழக்கூடாது. அதுக்காக நான் எவ்வளவோ போராடுறேன். ஆனா இப்போ எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேரும் சட்டப்படி சேர்ந்து வாழ போறாங்க. அது என்னால தாங்கிக்க முடியல ஷாம், தாங்கிக்க முடியல.
என்ன இந்த விஷயத்துல அது சாந்தி அவ என்ன தூக்கடிச்சிட்டா. ஷாம், நாளையில இருந்து எனக்கு எனக்கு அவளை தட்டி கேட்க கூட உரிமை இல்ல. இதோட இதோட பெரிய தோல்வி எனக்கு வேணுமா? அக்கா என்னாலே உன்னை புரிஞ்சுக்க முடியல. ஷாம், நீ ஆம்பளையா பிறந்துச்ச. இது கழுத்துல இருந்தாதான் அதோட வேதனை உனக்கு புரியும். இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆனா இப்ப இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ரோஹிணி முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அக்கா நீ என்ன முட்டாள்னு கூட நினைச்சுக்கோ. அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவர் கட்டின தாலிக்கு என்ன அர்த்தம் இருக்குடா? இதுக்கு இப்பதான் 1000 அர்த்தம் இருக்கு. இந்த தாலியை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் பட்ட வேதனை அது ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். ஆமா, நம்ம எதிரிங்க எல்லாத்தையும் ஜெயிக்கும் போதுதான் இந்த தாலி என் கழுத்தை விட்டு போகும். அது வரைக்கும் நான் கழட்டவே மாட்டேன். ஆமா, இந்த தாலி என் மனசை தொட்டுட்டு இருக்கு. ஹே அபிராமி, உனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு. அந்த சாந்தியை அழிக்கணும், மதன் ரோஹிணியை பிரிக்கணும். என் மனசுக்குள்ள இருக்க அந்த பழி வாங்குற உணர்ச்சியை அது தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால நான் என்னைக்கு இந்த தாலிய என் கழுத்துல இருந்து கழட்டுறேனோ அன்னைக்குதான் எனக்கு வெற்றி நாள். என்னங்க டைம் என்ன ஆகுது? சாப்பிட வாங்க. வரேன். நீ சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டேன். ஏய் சாரி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. அப்புறம் நம்ம பெட்ரூம்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்து கொடு. நான் பின்னாடியே சாப்பிட வந்துடுறேன். ம்